இன்றைய செய்தியாளர் பார்வைக்காக டெல்லியிலிருந்து ஸ்டாலின், சென்னையிலிருந்து ராஜ்குமார் மற்றும் ரமேஷ் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். அவர்களிடம் பேசலாம். முதலில் பட்ஜெட்டில் மத்திய அரசு மாநிலங்களை பாரபட்சமாக நடத்துவதாக கூறி எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் கடும் அமளியில் ஈடுபட்டன. மாநிலங்களவையிலிருந்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பும் செய்தன. அது குறித்த விவரங்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், காலை முதலே எதிர்க்கட்சி எம்பிக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. இந்த மத்திய பட்ஜெட் அப்படிங்கிறது நாடாளுமன்றத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? அவை நடவடிக்கைகளையும் பாதிக்குமா ஸ்டாலின்? ஆனந்தி, நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று காலை மழையுடன் தான் தொடங்கியது. மழை சற்று வெளியே குளிர்ச்சியை தந்தாலும் நாடாளுமன்ற வளாகத்திற்குள் அனல் பறந்திருக்கக்கூடிய ஒரு நிலைதான் காட்சியளித்தது. குறிப்பாக மக்களவை மற்றும் மாநிலங்களவையுடைய இரு அலுவலர்களும் அதற்கு முன்னதாகவே இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையான அமளியில் ஈடுபட்டார்கள். வெளியே போராட்டம், நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் உள்ளே அலுவல்கள் தொடங்கிய பிறகும் தொடர்ந்து அமளி, கூச்சல், குழப்பம் என்பதுதான் தொடர்ந்து நீடித்தது. குறிப்பாக இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களை இந்த கூட்டணி கட்சியுடைய எம்பிக்களை பொறுத்தவரை நேற்று தாக்கல் செய்யப்பட்ட இந்த மத்திய பட்ஜெட்டில் குறிப்பாக பல்வேறு மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக, ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருப்பதாக தங்களுடைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அதில் அம்சங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி நாடாளுமன்றத்துக்கு வெளியே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உள்ளே சென்ற பிறகு நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து இந்த அமளி என்பது தொடர்ந்து நீடித்தது. குறிப்பாக இந்தியா கூட்டணி கட்சியுடைய எம்பிக்கள் முன்வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டுகள் என்னவென்றால், இந்த நாற்காலியை காப்பாற்றுவதற்கு தான் நேற்று மத்திய பட்ஜெட்டில் ஆளுங்கட்சிக்கு ஆதரவளித்திருக்கக்கூடிய கட்சிகள் அடங்கிய அவர்களுடைய மாநிலங்களுக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக ஆந்திரா மற்றும் பீகார் மாநிலங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அவங்க கேட்டிருந்தாலும் ஸ்பெஷல் பேக்கேஜஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகளை இந்தியா கூட்டணி எம்பிக்கள் முன்வைத்திருந்தார்கள். இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களான தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, பீகார், அதுபோல பஞ்சாப் மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்கள், இந்த குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் கொடுக்கப்படவில்லை, திட்டங்கள் அறிவிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய எம்பிக்கள் முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதை அடுத்து நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் இதற்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தல்கள் அந்த எம்பிக்கள் முன்வைத்திருந்தார்கள். அதன் பிறகு இந்த கருத்துக்களை முன்வைத்தே இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய எம்பிக்கள் வெளிநடப்பும் செய்தார்கள். தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டது. இந்த மழைக்கால கூட்டத்தொடரை பொறுத்தவரை பார்த்தோம்னா 19 அமர்வுகளாக நடைபெறுவதற்கான ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று நடைபெற்ற போராட்டம் நிச்சயமாக அடுத்த இந்த பட்ஜெட் தொடர் மீதான விவாதத்தில் தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகளே உள்ளது. ஏனென்றால் பல்வேறு துறை சார்ந்த அறிவிப்புகள், அது தொடர்பான விவாதங்கள் நடப்பொழுது இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் தங்களுடைய வலுவான எதிர்ப்புகளை பதிவு செய்வதற்கான சூழல் தான் தற்போது நீடித்து வருகிறது. ஆனந்தி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின்.